முந்தைய எபிசோடில் டிரைவர் சொன்னதை கேட்டு சேது ரொம்பவுமே பயந்து போயிருந்தான். அப்படி அந்த டிரைவர் என்ன சொன்னார்னா, சில நேரம் நம்மளோட பயமே நம்ம கூட ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்டு சேது ரொம்பவுமே பயந்து போயிருந்தான். அப்படி உண்மையிலே இந்த பஸ் எங்கே தான் போய்கிட்டு இருக்கு? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு இப்போ இருட்டான ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான், வேற எந்த வெளிச்சமுமே கிடையாது. பஸ்ஸுக்குள்ள சேதுவும் டிரைவரும் மட்டும்தான் இப்போ வரைக்கும். அப்போ சேது ஒரு பயத்தோடயே இருக்கான். என்னன்னா, அவன் பஸ்ல ஏறுனதுலேருந்து இப்போ வரைக்கும் பஸ்ஸுக்குள்ள நடந்த சம்பவத்தெல்லாம் வச்சு ஒரு பயத்தோடையும் குழப்பத்தோடையும் இருக்கான். அப்போ டிரைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் அந்த ரூட்ல யாராவது காணாம போனவங்க இருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த டிரைவரும், இந்த ரூட்ல காணாம போறவங்களோட காணப்படுறவங்க தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அவன் பயந்து போறான். அதே நேரத்தில் பஸ்ஸோட மிரரில் டிரைவரோட ஃபேஸ் இப்போ கிளியராக தெரியுது. அந்த நேரத்தில் சேது ஒரு கேள்வி கேட்குறான் டிரைவர்கிட்ட. ஆனால் நீங்கள் நைட்டில் தான் பஸ்ஸு ஓட்டுவீங்களான்னு. அதுக்கு டிரைவரும், இந்த பஸ்ஸு நைட் டைமில் மட்டும்தான் ஓடும், அதுக்கு ஒரே ஒரு டிரைவர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்டதுமே அவன் பயந்து போகிறான். அதே நேரத்தில் பஸ்ஸோட ஸ்பீடும் குறையுது. என்னன்னு சேது ஜன்னல் வழி எட்டி பார்த்தா இதுதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கு. அதே நேரத்தில் பஸ்ஸும் அந்த ஸ்டாப்பில் போய் நிற்கிது. இப்போ சேது ஜன்னல் வழி நல்லா எட்டி பார்க்குறான். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தன் மட்டும் நிற்கிறான். அவனோட ஃபேஸ் கிளியராக இல்லை. அப்போது பஸ்ஸோட டோரும் திறக்குது. அதே நேரத்தில் டிரைவர் சேதுவை பார்த்து, இப்போது நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அவன் பயந்து போகிறான். அதே நேரத்தில் சேதுவோட ஃபோனும் வைப்ரேட் ஆகுது. இப்போ நீ டிசைட் பண்ணலைன்னா அவன் பஸ்ஸுக்குள்ளே ஏறுவான் அப்படின்னு. சேது இப்போ பயத்தோடையே இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இறங்கினானா இல்லை பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துருந்தானா? கமெண்டில் உங்களோட கருத்து சொல்லிட்டு போங்க.